கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வுடைய நல் அடியார்களே, தற்கால சூழ்நிலையில் தற்பொழுது எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் கொடுமைகள் என்று சொல்லப்படுகின்ற குற்ற செயல்கள் எங்கு பார்த்தாலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த குற்ற செயல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அனைவர்களும் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் செய்திகளின் வாயிலாகவும் இவைகளை நாம் அறிந்து வருகின்றோம், தெரிந்து வருகின்றோம். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்கு வங்கம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையினால் அநியாயமான முறையிலே கொலை செய்யப்படுகின்றது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை. தஞ்சாவூர் உரத்தநாடு என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே இளம்பெண் பாலியல் வன்கொடுமையால் படுகொலை. தென்காசி கீழ வாலிபன் கொத்தை 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசம் மாணவியர் தங்கும் விடுதியிலே இளம்பெண் பாலியல் வன்கொடுமை. இப்படியாக எங்கு பார்த்தாலும் கொலைகளும், கொள்ளைகளும், திருட்டுகளும், பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்து அதிகரித்து நாட்டினுடைய நிலைமை மிகவும் ஒரு மோசமான கவலைக்குரிய நிலையில் இருக்கிறது. இது மட்டும் போதாது என்று மத்திய பிரதேசத்திலே இந்த குற்றவியல் செயல்களுக்காக வேண்டியே தனியாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. இதையும் நாம் செய்திகளின் வாயிலாக நன்கு அறிகின்றோம். 12-13 வயது குழந்தைகள் இந்த குற்றவியல் செயல்களிலே அந்த பள்ளியிலே அவர்களுக்கு பாடமாக வகுப்பு நடத்தப்படுகின்றது. 2 லட்சம் கொடுத்தால் அவர் குற்றவியல் பட்டதாரியாக ஆகிவிடுகின்றார். இன்னும் ஒரு கொடுமை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். படித்து டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் இப்படி டிகிரி வாங்குவதற்கு பதிலாக குற்றவியலில் பட்டதாரி 2 லட்சம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு உள்ளது என்பதை நாம் நினைக்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றது. இந்த குற்றவியல் நடப்பதற்கு காரணங்கள் 2. நாட்டிலே பெருகி வரக்கூடிய குற்றவியல் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு 2 காரணங்கள். ஒன்று, குற்றவியல் தண்டனை வழங்கப்படாதது. ஒன்று என்னது? குற்றவியல் தண்டனை வழங்கப்படாதது. 2வது, அந்த குற்றங்களை செய்வதற்கு முன்பாக, குற்றங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக அவர்களுக்கு நல்லொழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். சிறு குழந்தை முதல் அந்த குழந்தை சிறு வயதில் பாடிய வயதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். தமிழிலே ஒரு பழமொழி உண்டு,
தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரையிலும் என்பதாக அந்த குழந்தைகள் சிறு வயதிலேயே அந்த குற்றங்கள் செய்வதற்கு அவர்கள் சிறு குழந்தைகளிலேயே அந்த குற்றங்களை செய்வதிலிருந்தும் அவர்களை தடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டிலே தமிழ் மாநில ஜமாத்தில் உலமா சபையின் மூலமாக மாவட்டம் தோறும் வட்டாரங்கள் தோறும் இளைஞர்களுக்கு சிறுவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு நல்லொழுக்க பயிற்சி கற்பிக்கப்படுகின்றது. மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகள் தனித்தனியாக ஆங்காங்கே நடத்தப்படுகின்றது. அந்த குழந்தைகளுக்கு இது போன்று நல்லொழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாட்டிலே நல்லொழுக்கங்கள் கற்பிக்கப்பட வேண்டும். நல்லொழுக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே கற்பிக்கப்படும் என்றால் இந்த பாலியல் வன்முறை கொடுமைகள் குற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு மற்றும் 2 காரணங்கள். இந்த குற்றங்கள் நடைபெறுவதற்கு மற்றும் 2 காரணங்கள். அதாவது, ஒன்று, வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருப்பது, வேலை வெட்டி செய்யாமல் சும்மாவே இருப்பது. இதன் மூலியமாகவும் அவன் குற்றங்கள் செய்வதற்கு துணிந்து விடுகின்றான். இரண்டாவது, நமது குழந்தைகள் சிறு வயது முதலே அவருடைய தோழமைகள் அவருடைய நட்பு வட்டாரங்கள் எந்த விதத்தில் அமைகின்றது என்பதையும் நாம் அந்த குழந்தைகள் விஷயத்திலே மிகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுடைய விஷயத்திலே கவனம் செலுத்துவது, அக்கறை செலுத்துவது ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கடமை. ஒவ்வொரு மஹல்லாவில் இருக்கக்கூடிய மஹல்லாவை சேர்ந்த ஜமாத்தார்களுக்கும் இது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதுபோன்று நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கடமை இருக்கின்றது. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள். குல்லுக்கும் ராயி வ குல்லுக்கும் மஸ்ஊல் அன் ராயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள். உங்களுடைய பொறுப்பு குறித்து நிச்சயமாக கட்டாயமாக கண்டிப்பாக விசாரணை செய்யப்படும். குழந்தைகளுடைய விஷயத்திலே பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல தோழமையை, யாரோடு நட்பு வைக்கிறது, யாரோடு தோழமை கொண்டிருக்கிறது என்பதை சிறு வயதிலிருந்தே அவர்கள் மீது நாம் கண்காணித்து வருதல் ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதுபோன்று மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜமாத்தை சேர்ந்த அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பை வகிக்கக்கூடியவர்களின் மீதும் அந்த நம் மகளால் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், வாலிப வயதை அடைந்த குழந்தைகள், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவருடைய நட்பு வட்டாரங்கள் தோழமைகள் எந்த வகையில் உள்ளது என்பதை மகளால் இருக்கக்கூடிய ஜமாத்தை சேர்ந்த ஒவ்வொரு பொறுப்பாளிகளின் மீதும் அது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதுபோன்று நாட்டில் இருக்கக்கூடிய நாட்டை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றது, அவர்களுக்கு நல்ல தோழமை, நல்ல நட்பு ஏற்படுத்த வகையிலே நாட்டில் இருக்கக்கூடிய பொறுப்பாளிகளும் அக்கறை செலுத்துவது கட்டாய கடமையாக இருக்கின்றது.
அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், யார் இறைவனுக்கும் இறைவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு பயந்து அஞ்சி நடப்பார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றார். இன்னும் இது தொடர்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக மொழிமொழியின் வாயிலாக இவ்வாறு எடுத்துரைக்கின்றார்கள். அதாவது நம்மிடத்திலே நாணயம் என்பது அவசியமாக இருக்க வேண்டும். நாணயம் என்றால் நம்முடைய உள்ளம், நம்முடைய நாவு, நம்முடைய செயல்கள் அனைத்திலும் நாணயம் என்பது அவசியமாக இருக்கிறது. சமுதாயத்தினுடைய இந்த அவல நிலையை மாற்றுவது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நாணயம், சொல் வன்மை, நம்முடைய பேச்சு, மூச்சு, நடை, உடை, பாவனை அனைத்திலும் நாணயம் என்பது வந்துவிட வேண்டும். அது குறித்து தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். இன்னது நாணயம் என்றால் உண்மை, உண்மையாக நடப்பது, உண்மையாக செயல்படுவது, உண்மையை பேசுவது. அந்த அடிப்படையிலே நல்ல தோழமையை, நல்ல நட்பை ஏற்படுத்துவது. அது என்ன செய்யும்? உங்களை நல்ல நண்பனோடு நல்ல தோழமை உங்களுக்கு ஏற்படுத்தென்றால் அந்த நல்ல நண்பன் உங்களை நன்மையான செயல்கள் செய்வதின் பக்கம் அவர் தூண்டிக்கொண்டே இருப்பார். அந்த நன்மையான செயல் உங்களை இதன் ஜன்னா சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அவங்களுடைய தோழமை இன்னக்கு அது பொய்யாக இருக்கும் என்றால், உடைய தோழமை உண்மைக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்றால், அந்த தோழமையானது அந்த கெட்ட நண்பன், அந்த தோழமை தீய சகவாசம் உங்களை அவர்களை செய்வதற்கு தூண்டும். அந்த கெட்ட நண்பன் உங்களை தீய செயல்கள் செய்வதற்குத்தான் உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பார். அந்த தூண்டுதல், அந்த தீய செயல்கள் உங்களை நரகத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். அற்புதமான வரிகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகள் மாறுவதற்கு சொல்லித் தருகின்றார்கள், காட்டித் தருகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நாணயமாக உண்மையாக நடப்பவர்கள் நம்மிலே எத்தனை நபர்கள் இருக்குகின்றோம்? பெருமானாருடைய மணிமொழியின்படி குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூலும் அந்த ஆயத்திலே ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்பாளிகள். ஒரு ஜமாத் இருக்குகின்றது என்றால் அந்த ஜமாத்துடைய தலைவர், அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு நடப்பது மகனால் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அது கட்டாய கடமை. பெருமான அந்த விஷயத்தை அழகாக சொல்லி காமிப்பார்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் நீக்ரோ இனத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இப்படி தலைவருக்கு யார் மாறு செய்வார்களோ, தலைவர் என்றால் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தலைவர், நம் சமுதாயத்திற்கு தலைவர். அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்படி நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அவன் தலைவனாக இருக்கின்றான். அந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின்படியும் நாம் நடக்க வேண்டும். யார் இப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடப்பார்களோ அப்பொழுது அல்லாஹ் தஆலா சாட்சியாளர்களுடைய உள்ளங்களிலே இரக்கத்தன்மையை எடுத்து விடுவான். இரக்கத்தன்மையை எடுத்து விடுவான். அந்த ஆட்சியாளர் மூலமாக உங்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வந்த வண்ணமாகத்தான் இருக்கும். அது விஷயத்திலே
நீங்கள் ஆட்சியாளர்களை சபிக்காதீர்கள், மாறாக இறைவனை பணிந்து இறைவனை தொழுது வல்ல இறைவனிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டியாக சொல்லித் தருகின்ற இந்த நடவடிக்கைகளை நம்மிலே எத்தனை நபர்கள் பின்பற்றுகின்றோம்? ஜமாத்துக்கு தலைவராக்கக்கூடிய அந்த ஜமாத்து தலைவருடைய அந்த சொல்லுக்கும் அவருடைய செயலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஜமாத்தை சார்ந்தவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த வகையிலேயே தான் பெற்றோர்களாகிய நம்மின் மீதும் நம்முடைய குழந்தைகள், நாம் பெற்றெடுத்த குழந்தை செல்வங்கள், அந்த குழந்தை செல்வங்களுக்கு நல்ல தோழமையை ஏற்படுத்தி கொடுப்பதும் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நல்ல நண்பனுக்கு உதாரணத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டுவார்கள். கஸ்தூரி மனத்தை போன்று தீய தோழமைக்கு உதாரணத்தை சொல்கின்ற பொழுது பொன்னப்பற்றையிலே இரும்பு துருத்தியை தூதுவர் போன்ற அவனுக்கு உதாரணத்தை சொல்லி காமிக்கின்றார்கள். என்ன அருமையான ஒரு வரிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மாணவியுடைய மணிமொழியை பார்க்கின்றோம். நல்ல நண்பன், நல்ல தோழன் நம்மளை நன்மைகள் செய்வதற்கு எந்த வகையிலையும் நாம் வழி தவறி சென்று விடக்கூடாது என்பதன் மீது நம் மீது மிகவும் அக்கறையாக இருக்கக்கூடியவன் அவன்தான் நமக்கு உயிர் நண்பன். அப்படிப்பட்ட நண்பனை நாம் தோழமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுபோன்று தீய தோழமை, தீய சகவாசம், கெட்ட நட்பு, தீய நட்பு, இவைகள் இந்த தோழமை நம்மளை தீய செயல்களை அதை செய்ய வைக்கும், நரகத்திலே கொண்டு தள்ளிவிடும். நாம் மாணவியுடைய வரலாறுகளிலே பார்க்கின்றோம். உப்பார் இப்போ அப்படி மொழி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர், இவருக்கு அபூ ஜஹீல் அவர்களோடு நல்ல நட்பு, நல்ல தோழமை. அதுபோன்று உபைபுல் கலாம் இவர்களும் நல்ல நண்பர்கள், நல்ல தோழர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் ஒரு மனிதன் எப்பொழுது அவன் அவற்றுக்கு உள்ளாதுகின்றான், ஒன்று வேளவட்டி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவன் அவற்றுக்கு தீய செயல்கள், குற்ற செயல்களை செய்வதற்கு அவன் தயாராக ஆகிவிடுகின்றான் என்பதை நான் மேலே சொல்லி காட்டினேன். அதுபோன்று தீய தோழனும் அவனை குற்ற செயல்கள் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்கின்றான். அந்த அடிப்படையிலே உப்பாய்வனும் அபிமொழி இந்த இரண்டு நண்பர்கள் இருக்கின்ற பொழுது அபூ ஜஹீல் இவர்கள் வேலை விஷயமாக முடிவுக்கு போகிறார். அந்த சமயத்திலே உப்பாய்வன் அபிமொழி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் அவருக்கு நல்லவர்களோடு நல்ல சகவாசம், அவர்களோடு சகாபாக்களோடு மாணவியோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. சகாபாக்களுடைய சபையிலே, மாணவியுடைய சபையிலே அவர் போய் அமர்த்துக் கொள்வார். பெருமானாருடைய வழிமொழிகளை, பெருமானார் சொல்லக்கூடிய அந்த செயல்களை அவர் செவிமடுத்து எந்த அளவுக்கு அவர் மாறிவிட்டால், நாளைய தினம் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த ஈமானை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சென்று விட்டால் இந்த சூழ்நிலையில் தான் அபூ ஜஹீல் வெளியூர் சென்றவன் திரும்பி வந்து கொள்கின்றான். வந்தவுடனேயே இரண்டு நண்பர்களும் சந்தித்துக் கொள்கின்றார்கள். சந்தித்துக் கொண்டவுடன் உபைபுல் கலம் வந்து விடுகின்றான். நடந்த விவரங்களை எல்லாம் உப்பாய்வு அபிமொழித்து சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்ள போகின்றேன் என்று அந்த நிலை வரைக்கும் சொல்லிவிட்டார். இல்லை உடனே அபூ ஜஹீலுக்கு பயங்கரமான கோபம் விட்டது. உப்பையும் நகரம் ரெண்டு பேரும் பயங்கரமான கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்கள். உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், நீ அந்த மார்க்கத்திலே போய் சேர்ந்து விட்டாய், நீ அந்த மார்க்கத்திலே போய் சேர்ந்து விட்டாய், உன்னை நாங்கள் நம்புவதாக இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவன் நண்பர்கள் நம்ப மறுக்கின்றார்கள். என்ன செய்ய வேண்டும்? உன்னை நாங்கள் எங்களுடைய தோழமையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால்
உன்னை நாங்கள் என்னுடைய தோழர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீ அகிலத்திற்கு ஒரு அருள்படியாக வந்துதித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காரி உமிழ வேண்டும். அப்படி நீ உமிழ்ந்துட்டீங்கன்னா நாங்க உன்னைய எங்களுடைய தோழராக கெட்ட தோழராக நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அப்படி நினைச்சார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இவர் இஸ்லாத்தை ஏற்க இருந்தவர் இந்த கெட்ட சகவாசத்தின் தீய தோழமையின் காரணமாக வருகின்றார். மாணவியின் முகத்தின் மீது ஆடி உமிழ்கின்றார். அந்த இடத்தில் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் காரி உமிழ்ந்த உமிழ்நீரானது மறுபடியும் அவருடைய முகத்திற்கே வந்து அவருடைய முகத்தை கழித்தது என்பதாக, முகத்தை அவன் மூலமாக ஆக்கியது என்பதாக வரலாற்றிலே பார்க்கின்றோம். தீய தோழமையின் காரணமாக, அந்த கெட்ட சகவாசத்தின் காரணமாக ஈமானிய வாக்கியத்தை இழந்தான். உக்பா இப்னு அபீ முஹீத் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் என்கின்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று நல்ல நண்பனின் மூலமாக, நல்ல தோழமையின் மூலமாக தீய வழியிலே ஒரு மனிதனை செல்வதை விட்டும் அவர்களை நல்வழியிலே இணைத்தார்கள். இந்த வரலாறை நாம் பார்க்கின்றோம். உமையா சொல்லக்கூடிய இந்த சஹாபி, சஃப்வான் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஒரு நண்பர், ஒரு தோழர் இருக்கின்றார்கள். இவர்கள் இருவர்களும் நல்ல நண்பர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது உமையா என்று சொல்லக்கூடிய சஹாபி சஃப்வான் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்துரைக்கின்றார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சஃப்வான் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கின்றார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் மக்கா வெற்றி அடைகின்றது. மக்கா வெற்றி அடைகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டவுடன் மக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷியர்கள், அந்த எதிரிகள் எல்லாம் அஞ்சு பயந்து நடுநடுங்கி விட்டார்கள். நமது நிலைமை என்னவாக ஆகிவிடுமோ என்பதாக. அதுபோன்றுதான் சஃப்வானும் பயந்து நடுங்கி மக்கமா நகரை விட்டு ஜித்தா துறைமுகத்திலே போய் அவர் அடைக்கலம் தஞ்சம் புகுந்து விட்டார். விடவில்லை. உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர் சஃப்வானை தேடி செல்கின்றார்கள். நண்பரே, தோழரே, நீங்கள் வந்து விடுங்கள், இந்த மார்க்கத்திலே இணைந்து விடுங்கள், உங்களுக்காக நான் மாணவியிடத்திலே நான் பேசுகின்றேன் என்பதாக சொல்லி நினைச்சாங்க. உமையா ரலியல்லாஹு அன்ஹு சஃப்வானிடத்திலே சொல்லுகின்ற பொழுது அப்பவும் அவர்கள் தயங்குகின்றார்கள். நேரே மாணவியிடத்திலே வருகின்றார்கள். யார் சொல்லலாம், சஃப்வான் என்று சொல்லக்கூடிய இந்த நண்பர் தோழர் தங்களுக்கு பயந்து ஜித்தா துறைமுகத்திலே தஞ்சமடைந்திருக்கின்றார். நீர் அவருக்கு உத்தரவாதம் தர வேண்டும், அவர்களை அபயம் அளிக்க வேண்டும், அவர்களுக்கு அபயம் அளிக்கும் முகமாக எனக்கு ஒரு சான்றை தர வேண்டும், நான் அவரை இஸ்லாத்திற்காக அழைத்து வருகின்றேன் என்பதாக பெருமானாரிடத்திலே ஒரு சான்றை வாங்கி செல்கின்றார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பாகை அணிந்திருந்தார்கள். அந்த தலப்பாகை தூக்கி போடார். மறுபடியும் மீண்டும் செல்கின்றார். ஜித்தாவுக்கு நண்பனத்தை கொண்டு போய் காண்கின்றார். உன்னை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த மார்க்கத்தில் இணைய உனக்கு அழைப்பு தருகின்றார்கள். உன்னை மார்க்கத்தில் இணைய அழைப்பு தந்து இல்லை, இந்த பாரா அத்தாட்சியோடு என்னை அழைப்பு வைத்துள்ளார்கள் என்பதாக சொன்னவுடன் சஃப்வான் புறப்பட்டு வருகின்றார். வந்து கருணையே உருவான காத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை வந்து கேட்கின்றார். எனக்கு அபயம் அளிப்பதாக உமையா சொல்கின்றாரே, உண்மைதான்? உண்மைதான். நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திலே இணைத்து விடுங்கள், உங்களுக்கு அபயம் உண்டு, உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்பதாக கண்மணி நாயகம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள். அப்பொழுதும் அவர் 2 மாதங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். மாணவிகள் சொல்வார்கள், 2 மாதங்கள் என்ன, 4 மாதங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் இணைய வேண்டும். 4 மாதங்கள் முறை சில யுத்தங்கள் முடிந்த பிறகு சஃப்வான் அவர்கள் இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கின்றார்கள். தங்களை ஈமான் கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்கின்றார்கள். சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு என்பதாக அவர்கள் அந்த நல்ல சகவாசத்தினர், நல்ல தோழமையினால் தீய வழியிலே செல்ல இருந்த அந்த நண்பனை எப்படியாவது இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே கொண்டு வந்த சேர்த்த பெருமை உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சாரும். நாம் வரலாறுகளை இது போன்ற நிகழ்வுகளை நாம் காணலாம், பார்க்கலாம். அப்போ இந்த உலகிலே, நாட்டிலே குற்றங்கள் பெருகுவதற்கு, குற்றங்கள் நடப்பதற்கு முதல் காரணம் தோழமைதான்.
நம்முடைய குழந்தை, நம்முடைய பிள்ளை யாரோடு நட்பு வைத்திருக்கின்றது? நல்ல சகவாசம், நல்ல பையனோடு, அது பெண்ணாக இருந்தால் நல்ல பெண்ணோடு, மார்க்க சட்டத்திட்டங்கள் அறிந்த பெண்ணோடு அந்த நம்முடைய பிள்ளை தொடர்பு வைத்திருக்கிறதா என்பதை நாம் நன்றாக சிந்தித்து கவனித்து நாம் அந்த தோழமையை நாம் உறுதி செய்ய வேண்டும். இப்படியாக நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய இந்த தவறுகளை களைவதற்குரிய வழிகள் ஒன்று, நல்லொழுக்க பயிற்சிகள் நாடெங்கிலும் அது மகல்லாவாசிகள் மூலமாகவும் நடைபெற வேண்டும். நாட்டில் இருக்கக்கூடிய, நாட்டை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வகிப்பவருடைய அவருடைய மூலமாகவும் இந்த நல்ல செயல்கள் நடைபெற வேண்டும். அதுபோன்று நம்முடைய குழந்தைகள் நல்ல சகவாசம், நல்ல தோழமை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் நாம் நன்றாக உற்று நோக்கி அதை கவனித்து வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஆக நம்முடைய மகல்லாவிலே மாணவர்களுக்கு தீனியா தாருல் ஹிதாயா என்று சொல்லக்கூடிய மாணவிகளுக்கு கல்வியை போதிக்கக்கூடிய பாடத்திட்டத்தை கொண்ட ஒரு மதரசா ஒன்று ஆரம்பித்து அது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. பெரியவர்களுக்கு என்று காலையிலே பதில் தொழுகை முடிந்த கையோடு ஒரு மணி நேரம் தனியாக வகுப்புகள் நடத்தப்படுகின்றது. அதிலே சில பெரியவர்கள் அந்த மதரசாவிலே காலையிலே கலந்து கொண்டு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை, குர்ஆனை ஓதுவதற்கு அவர்கள் கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். அவர் சிறுவர்களுக்கும் தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பெண் பிள்ளைகளுக்கும் தனியாக ஓதி கொடுப்பதற்கு தனி வகுப்புகள், தனி ஆசிரியர்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆக சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இந்த அவலநிலையை மாற்ற வேண்டும் என்றால் அது நம்முடைய சொல் வன்மையால், நான் நயத்தினால்தான் அது நடக்கும். அதற்கு நல்லொழுக்கம் அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு அளிக்கக்கூடிய அன்பளிப்புகளிலே மிக சிறந்தது, உயர்ந்தது எதுவென்றால் அந்த குழந்தைக்கு மார்க்கத்திலே நல்லொழுக்கத்தை கற்பிப்பது. அதுதான் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பெற்றோர்கள் செய்யக்கூடிய அன்பளிப்புகளிலேயே மிகவும் சிறந்தது, உயர்ந்தது என்பதாக மாணவி ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு காட்டித் தருகிறார்கள். ஆக அந்த வழியிலே, அந்த அடிப்படையிலே நம்முடைய முதலிலே நாம் இருக்கக்கூடிய பகுதியிலே நம்முடைய மகளாவை சேர்ந்த ஒவ்வொரு மாணவிகளும், அந்த மாணவிகள் அவருடைய தோழமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கண்காணித்து அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களாகிய நம் மீது கட்டாய கடமை அவருக்கு மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை போதிப்பது, மார்க்கத்துடைய அந்த கல்வியை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களாய் நம் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இது போன்ற செயல்கள் நடக்கும் என்றால் நம்முடைய நாட்டிலே இது போன்ற குற்ற செயல்கள் நடைபெறுவதை நாம் ஓரளவு தவிர்க்க முடியும். அல்லாஹ் தஆலாவுடைய உதவியும் பாதுகாப்பும் அங்கே இருக்கின்றது. நம்முடைய பெண் குழந்தைகள் வழி தவறி செல்வதிலிருந்தும் நாம் இந்த கல்வியின் மூலமாக பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க முடியும். எல்லாம் வல்ல ஏக இறைவன் நமது நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களிலிருந்து, இந்த குற்ற செயலின் மூலமாக எத்தனையோ பெண்கள் அநியாயமான முறையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற பாதக செயல்களிலிருந்து நம்முடைய தாய்மார்கள், இன்னும் இந்த நாட்டில் வசிக்கிற அத்தனை தாய்மார்கள், பெண்களுக்கும் அந்த உயிருக்கும் கற்புக்கும் அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்த முடிவானாகவன் அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல தோழமையை நாம் ஏற்படுத்தி கொடுப்போமாக. நல்ல தோழமை நம்முடைய குழந்தைகளை, நம்மளை சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட நட்பாக, அப்படிப்பட்ட தோழமையாக நாம் பழகினாலும் சரி, நம்முடைய நட்புகளும் நல்ல பழக்க வழக்கம், நம்முடைய தோழமையும் நல்ல தோழமையாக இருக்க வேண்டும். நல்ல தோழமை நமக்கு சொர்க்கத்திலே அது கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில், அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் அல்ல, நமக்கெல்லாம் தலைவர், உலக மக்களுக்கு தலைவர் இறைவன், நம் சமுதாயத்திற்கு தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம் மகல்லாவுக்கு தலைவர், நம் ஜமாஅத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைவர், அந்த தலைவருடைய சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் வாக்கியத்தை, வாய்ப்பையும்
நம் சமுதாய மக்கள், நம் மகளாவாசி மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தின் தலைவராகிய மாணவியுடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடந்து உலக மொத்த மக்களுக்கு தலைவராகிய இறைவனுடைய அந்த கட்டளைக்கும் நாம் வழிவழிந்து நடந்து நாம் அல்லாஹ்வுடைய அருளையும் மாணவியுடைய துஆவையும் பெற்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயர்ந்த சுவனத்திலே எல்லாம் வந்த ஏக இறைவன் அந்த நல்ல தோழமை மூலமாக நம்மளை ஒன்று சேர்ப்பானாக. இந்த துஆவுடன் எனது வார்த்தையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.